நாகேஸ்வரி சார்கோல். நாகேஸ்வரி சார்கோல் மானாமதுரை. நம்பர் 1 நாகேஸ்வரி சார்கோல். நாகேஸ்வரி பைரூட், நாகேஸ்வரி சார்கோல். நாகேஸ்வரி பைரூட், நாகேஸ்வரி சார்கோல். இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரி ஆர்எம் காம்ப்ளெக்ஸ் எதிரி நம்ம ஆஃபீஸ் இருக்குது. இதில் ஒரு சில ஆன்மீக தகவல், பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட், இது நல்லதுள்ள ஒரு தகவல் வந்து உங்களுக்கு அடிக்கடி வார ஒரு தகவல், மாதம் ஒரு தகவல் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் நம்ம என்னதான் எத்தனை கோடி ரூபா தான் சம்பாதிச்சாலும், எத்தனை கோடி ரூபா நம்ம சம்பாதிச்சாலும் நமக்கு வந்து மன நிம்மதி வேணும். நம்மளுடைய மன உளைச்சல்னால தான் ஒவ்வொரு வியாதிகளும் நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் ஆகுது. மன உளைச்சல்னால நம்ம ஓவராக சிந்திக்கிறதுனால தான் தலைவலிகள், டென்ஷன் ஓவர் ஆகுறதுனால மன உளைச்சலாகி ஒருத்தர் டென்ஷன் ஆகி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. இதையும் சிந்திக்காதீங்க. நம்ம இந்த பிரபஞ்சத்தில் வந்து நம்ம என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு வர போகிறோம் நினச்சி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் வந்து நம்ம என்ன கொண்டு வந்தோம், வாழ்க்கையில் என்ன கொண்டு வர போகிறோம் ஒன்றுமே இல்லை. வாழ்க்கையில் வந்து நல்லதே நினைப்பான், நல்லதே நடக்கும். வினை விதைத்தவன் வினை இறப்பான், தீன்மை விதைத்தவன் தீன்மையை சந்திப்பான். முன்னால் ஒரு பழமொழி, என்னடா அப்படி பேசணும்னு நினைக்கிறீங்க, நான் வந்து சித்தர் வழிபாட்டில் உள்ளவன். ஒருத்தரை பார்த்து நம்ம கேலியாக பேசுகிறோம்னா என்ன எரியிறோமோ அதை நம்மளை வந்து அடையும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி யாரையும் பார்த்து நம்ம ஒரு சாவை விடவும் வேண்டாம். ஒருத்தரை கம்பெடுத்து அடிக்க வேண்டாம். ஒருத்தர் வந்து ஐயோன்னு ஒரு சாவை வந்து விட்டோம்னா அந்த சாவை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது, நம்மளும் ஏமாறக்கூடாது. அதில் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். பிஸ்னஸில் உள்ளவங்களும் சரி, சரவாடா நம்ம நீங்கள் சம்பாதிக்கணும் ஏமாற்றிக்கணும்னு நினச்சா அது முன்னாடி உள்ள பிரதிபலம் தான் நம்ம கண்டிப்பாக சந்திக்கணும். இந்த ஆன்மீக ரீதியாக சொல்கிறேன், ₹1 சம்பாதிச்சாலும் நிம்மதியாக இருக்கணும். இறைவன் கொடுக்கணும்னு நினச்சிட்டா ஒரு செகண்டில் உங்களுக்கு கொடுப்பாரு. இறைவனை நாடுங்க, என்ன வேணாலும் கேளுங்க. அதே இந்த ஆன்மீகத்தில் கேளுங்கள் கொடுக்கப்படும், கதவு தட்டுங்கள் திறக்கப்படும் இருக்காங்க. அது என்னென்னா இறைவன்கிட்ட வந்து நம்ம எது வேணாலும் கேட்கலாம். ஆன்மீகத்தில் அது தப்பே இல்லை. இறைவன்கிட்ட வந்து நம்மளை படைச்சதை வந்து நம்ம மூர்த்திகள், இந்த 18 சித்தர்கள், இந்த 18 சித்தர்கள் இந்த பிரபஞ்சத்தையே இயக்குறாங்க. இந்த 18 சித்தர்கள் இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன வேணாலும் அவங்கள்ட்ட கேட்கலாம். இந்த 18 சித்தர்கிட்ட வந்து இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பூலகத்தில் வந்து நம்ம வந்தது எதுக்காக வந்தோம்? நம்ம 6 to 4 பிரம்ம முகூர்த்தம், 6 to 4 பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்து எல்லாருமே காலையில் தியானம் பண்ணுங்க. அப்போ தியானம் பண்ணையில் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும், வைஃப்ரெண்ட் கிடைக்கும். நீங்கள் போக 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 உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வு நடந்துச்சோ, நீங்கள் பிஸ்னஸில் லாஸாக எத்தனை கோடி ரூபா அது பூரா வரும். வீட்டில் ஒரு மன உளைச்சலாக அது பூரா வரும். ஃப்ரெண்ட்ஸுகளோட ஒரு வருத்தமாக அது பூரா வரும். என்னென்ன நினச்சா இப்போ ஒரு கேசட்டில் ஒரு பாட்டை ஏற்றணும்னா அந்த பாட்டை அழிச்சாதான் இன்னொரு பாட்டு ஏற்ற முடியும். அது மாதிரி உங்கள் மனதில் உள்ள அழுக்குகள், புகைகள், மாசுகள் அனைத்தும் நீராகவே போக தலைக்கு பின்னாடி போடணும்னு ஒரு 5 நிமிஷம் க்ளீனிங் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. அம்பட்டும் அப்படியே அழிஞ்சுக்கிட்டே வரும். அழிய 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 இறைவனுடைய சோதிகளை நீங்கள் உள்ளேயே பார்க்கலாம். அப்படியே உள்ளே போக 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 இறைவனுக்கு ஐக்கியமாயிருவீங்க. நம்மக்கிட்டேயே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காளி தேவி, பிரம்மா, ஈஸ்வரன் இவருக்கெல்லாம் 5 தலை நாகம் இருக்கும். அது குண்டலமணின்னு சொல்லுவாங்க. நம்ம வவுத்துலேருந்து ஸ்டெப்பாக ஏற்றுறது குண்டலமணி. அந்த குண்டலமணி வந்து நம்ம நெற்றிக்கண் உச்சியில் வந்து நம்ம தீட்சம் அடையணுன்றாங்க. தீட்சம் அந்த கண் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதில் வர்றது இந்த குண்டலமணி வந்து 5 தலை நாகம். அது ஆகிட்டா ஒரு பெரிய ரிஷி ஆகிடுறாரு. அப்போ பெரிய மகான் ஆகிடுறாரு, ரிஷி ஆகிடுறாரு. அதை வந்து நம்ம பொறுமையை கடைப்பிடிக்கணும். இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பிறந்துட்டோம், நம்ம இறக்க போகிறது. அது அவங்க பண்ணுற பலனை பொறுத்து, அவங்க செய்கிற தவத்தை பொறுத்து, அவங்க செய்கிற பிரதிபலனை பொறுத்து, யாருக்கு என்னென்ன செய்திகளோ, நல்லது செய்திகளோ, நல்லது செஞ்சால் நல்லதே நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டதே நடக்கும். நம்ம இன்றைக்கி ₹2 சம்பாதிக்கிறோமா, அதில் ஒரு 50 பைசா ஊனமுற்றவர்கள், ஏழை எளிய மக்கள், முடியாதவங்க, கை கால் ஊனமுற்றவர்கள், ஏதோ காசாக கொடுக்காட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு சாப்பாடு
கூட வாங்கி கொடுக்கலாம். நல்லதே நடக்கும். அந்தவுடைய பிரதிபலன் பாருங்க, 7 தலைமுறைக்கு உள்ள ஒரு புண்ணியம் நம்ம குடும்பத்துக்கு போய் சேரும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு போய் சேரும். நம்ம கொண்டாட்டிக்கு போய் சேரும். நம்மளால் முடிஞ்சது அள்ளி கொடுக்காட்டு ஒரு கிள்ளி கொடுக்கலாம். பசிக்கு ஐயோன்னு பசிக்கு வர்றவங்களுக்கு நம்ம ஒரு பசியாற்றி விடலாம். காசாக கொடுக்காதீங்க. காசாக கொடுத்தீங்கன்னா தண்ணி அடிப்பாங்க, பீடி அடிப்பாங்க, கஞ்சா அடிப்பாங்க, சீரட் அடிப்பாங்க. அதோட பிரதிபலன் கெட்டது நம்மளை வந்து சேரும். வேண்டாம். முடிஞ்ச வரையில் யாருக்கும் ஒரு வேலை சாப்பாடு வாங்கி கொடுங்க. இறைவனிடம் நாடுங்க. வாழ்க்கையில் விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு எல்லாருமே இல்லை. மனைவி என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க. நம்ம மனைவிட்ட வந்து நம்ம எந்த அளவுக்கு நெருக்கமாகவோ சந்தோஷமாகவோ இருக்கிறோமோ அன்னைக்கு தான் அந்த குடும்பத்தினுடைய பிரகாசமான சோதியவே நம்ம பார்க்க முடியுது. அப்போ மனைவி நமக்கு தாய்க்கு பின்னு தாரம்னாங்க. நான் தாய் தப்புன்னு வாழ்க்கையிலே நமக்கு முதல் கடவுள். தாயும் தகப்பனும் நமக்கு இந்த பூலோகத்தை கொண்டு வராங்க. முத்திகள் படைத்து நம்மளை இங்கே அனுப்பி விட்டுறாங்க. தாய் தகப்பன் உருவாக்கி நம்மளை 20-21 வயசில் தாய்க்கு பின்னு தாரம்னு அவங்க படைச்சிடுறாங்க. அப்போ அவங்ககிட்ட நம்ம விட்டு கொடுக்காம ஒன்றுக்கு ஒன்று நீயா நானான்னு போகிறது, கீரிக்குள்ளேயும் நல்லா மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த குடும்பத்தில் நமக்கு எதையுமே சாதிக்க முடியாது. பிள்ளைகளும் மன உளைச்சலுக்கு ஆளாகும், நம்மளும் மன உளைச்சலுக்கு ஆகும். எல்லாம் விட்டு கொடுத்து வாழ்க்கையில் போவோம். இனிமேல் ஒற்றுமையாக இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கணும். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கலாம். ஏன்னா நம்ம மனைவி நம்மளை கெட்டு போகிறதுக்கு சொல்லவே மாட்டாங்க. நல்லா இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. என்ன நல்லா இருக்கலாம். தன்னுடைய மனைவிட்ட இருக்கிறவங்க